والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்புமானவர்களே, ஆசிரியர்களே, அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அழகான ஒரு காலை பொழுதில் மன நிம்மதியான நேரத்தில் நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான். இந்த இந்திய நாட்டிலே முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிகளுக்கு முன்பாக பல ஆண்டுகளாக ஆட்சி செய்யக்கூடிய, ஏறத்தாழ முஸ்லிம்கள் மட்டும் என்று பார்த்தால் 200 ஆண்டுகளாக ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் வழங்கியிருந்தான். 200 ஆண்டுகள். முகலாய பேரரசர்கள் மட்டும் 300 ஆண்டுகளாக இந்த இந்திய நாட்டிலே ஆட்சி செய்தார்கள். பிறகு அல்லாஹு தஆலா இந்த ஆட்சியை ஆங்கிலேயர்களுக்கு வழங்கினான். அந்த ஆங்கிலேயர்கள் ஏறத்தாழ 89 ஆண்டுகளாக இந்த இந்தியாவிலே ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய ஆட்சியில் எப்படி முகலாயர்கள் ஆட்சி செய்தார்களோ அதில் நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருந்தன. அல்லாஹு தஆலா நிறைய நன்மைகளையும் இந்த மக்களுக்கு கொடுத்திருந்தான். சில குறைபாடுகள் இருந்தாலும் நன்மைகள் ஏராளம் இருந்தன. அதே போல ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தியிருந்தான், தீமைகளும் ஏற்பட்டிருந்தன. அவர்களுடைய ஆட்சி காலம் ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த முடிவை ஏற்படுத்தியவன் அல்லாஹு தஆலா இந்த நாட்டின் குடிமக்களை அடிமைகளாக அவர்கள் நடத்தாட்டிய காரணங்கள், இன்னும் இதர பல காரணங்கள் காரணமாக அல்லாஹு தஆலா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த முடிவினுடைய நாளின் அறிமுகமாகத்தான் சுதந்திர தினம் என்று அறியப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களே ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றான். ஜனநாயக ஆட்சி என்று அதற்கு பெயர் சொல்லப்படுகிறது. இந்த ஆட்சி முறையில் நாம் 80 ஆண்டுகளை நாம் வந்தடைந்திருக்கின்றோம். ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். சுதந்திரமான நல்ல நிலைகளை தரக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். இந்த நேரத்தில் இந்த இந்திய நாட்டின் மூலமாக நாட்டினுடைய மக்களாகிய நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஏராளமான எண்ணில் அடங்காத நிஅமத்துகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த இந்திய நாட்டில் நிம்மதியாக வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நாட்டின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கும் ஏனைய மக்களுக்கும் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றான். எத்தனை இடங்களில் கல்வியில் முன்னேற்றம் இல்லாத நிலைகள் காணப்படுகிறது. நமது நாட்டின் மூலமாக அல்லாஹு தஆலா கல்வியில் மேம்படக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அமைதியை, பாதுகாப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றார். ஏனைய பகுதிகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமது நாட்டிலே நாம் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழக்கூடிய அதிகமான நிலைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். சில இடங்களில் குறைபாடுகள் இருக்கலாம். அதிகமாக அல்லாஹு தஆலா பாதுகாப்பை நமக்கு தந்திருக்கின்றான். அதே போல நமது நாட்டிலே மருத்துவம் மேம்பட்ட நிலையில் இருக்கிறது. இலவசமாக மருத்துவம் பார்க்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான் ஆட்சியாளர்கள் மூலமாக. அதே போல அதிகமான மேம்பட்ட படிப்புகளை படிப்பதற்காக வேண்டி கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் இந்த நாட்டின் மூலமாக. எனவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நிம்மதியான முறையில் நமது நாட்டினுடைய ஆரோக்கியமான காற்றுகளை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது நாட்டிலே மதுரமான தண்ணீரை நாம் அருந்தி கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ நாடுகளில் தண்ணீர் சுத்தமாக கிடைக்காத நிலைகள் இருக்கின்றன. தண்ணீருக்காக அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நிலைகள் காணப்படுகிறது.
நமக்கு மதுரமான தண்ணீரை தந்து அல்லாஹு தஆலா நம்மை சிறப்புப்படுத்தியிருக்கின்றான். பல வகையான தானியங்களை நமது நாட்டின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். பல வகையான பழங்களை நாம் சாப்பிடுகின்றோம். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள், அதே போல மாமிசங்களை உண்ணக்கூடிய ஒரு சிறப்புகளை, நல்ல நிலைகளை அல்லாஹு தஆலா நமது நாட்டின் மூலமாக தந்திருக்கின்றான். அதே போல நமது நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மற்ற ஏனைய கொடுங்கோலர்களை ஒப்பிட்டு நாம் பார்க்கின்ற பொழுது நமது நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியிலும் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சிகளிலும் நாம் பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹுடைய நிஅமத்தாக, அருளாக இருக்கின்றது. ஆட்சியை அவன்தான் கொடுக்கின்றான், ஆட்சியை அவன்தான் எடுக்கின்றான். நிம்மதியான சூழலை அல்லாஹ் அவன்தான் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நம் மீது கடமை, அல்லாஹிற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால், நன்றி செலுத்தினால் நாம் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நாம் அதிகமாக கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். வலஇன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தால், இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய தண்டனை மிக கடுமையானது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அன்புமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால், ஒரு உயர்வை பெற வேண்டும் என்றால், நம்முடைய ஈமானை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நமது நாட்டிலே அல்லாஹுவை ஈமான் கொண்டு உறுதியுடன் வணங்கக்கூடிய சாலிஹீன்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வாக்குறுதி அளிக்கின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ, இந்த கிராம மக்கள், இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றி அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி நடப்பார்களேயானால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அருள் வளங்களை நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி தருகின்றான். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ஈமான் உள்ள உண்மையான முஃமின்களாக நாம் வாழ்வோமேயானால் அல்லாஹு தஆலா அவன் இந்த பூமியினுடைய வானத்தினுடைய அருளின் வாசல்களை திறந்து விடுவதாக வாக்குறுதி அளிக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஈமானை நாம் வலுப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹு தஆலா மேன்மையை தருகின்றான். பிற மக்களை பார்த்து பயப்படாத கோலையற்ற தைரியமான நிலைகளை அல்லாஹு தஆலா தருகின்றான். எப்போது ஈமானில் நாம் பலம் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது. அல்லாஹுடைய வசனத்தை பாருங்கள், வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் கோழையாகி விட வேண்டாம், நீங்கள் பலவீனப்பட்டு விட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வஅன்துமுல் அஅலூன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். எப்போது தெரியுமா? இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால், அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு அதை உண்மைப்படுத்தி வாழக்கூடிய உண்மையான முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். அன்புமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் மீது கடமை நமது இந்த நாட்டிற்காக நாம் துஆ செய்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தருவதை குர்ஆன் மூலமா அல்லாஹ் தஆலா கற்றுத்தருகிறார். நாம் வாழக்கூடிய பகுதி, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, நமது நாட்டிலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய நாடு இது, நாம் பிறந்த மண் இது. இந்த மண்ணிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும். எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, என் இறைவா, என்னுடைய இந்த நாட்டை இறைவா பாதுகாப்பானதாக ஆக்கி கொடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். நாமும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த நாட்டை, இந்தியாவை பாதுகாப்பானதாக, அமைதியான ஒரு பூங்காவாக நீ ஆக்கிக் கொடு, மேம்பட்ட நாடாக எங்களுக்கு இந்த நாட்டை நீ ஆக்கிக் கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதே போல இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்காக நல்ல பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை நல்லவர்களாக ஆக்கு, மக்களுக்கு பயனாளர்களாக ஆக்கு, எல்லா மக்களுக்கும் பயனாளர்களாக ஆக்கு. குறிப்பாக முஸ்லிம்களாகிய எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களாக எங்களுடைய ஆட்சியாளர்களை நீ மாற்றிவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு மாணவர்களே, நாம் ஆட்சியாளர்களுக்கு நல்ல விஷயங்களில் கட்டுப்பட வேண்டும். ஆட்சியாளர்களுடைய
அவர்களுடைய நல்ல கட்டளைகள், நல்ல சட்ட திட்டங்கள், மார்க்கத்துக்கு முரணில்லாத காரியங்களில் கட்டுப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வஅத்தீஉ ரசூல், இந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். முதல் கட்டுப்பாடு அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது கீழ்ப்படிதல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது வஉலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் வழங்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ஆட்சியாளர்கள் நல்ல காரியங்களில் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹுக்கு மாற்றம் இல்லாத, மார்க்கத்துக்கு முரண் இல்லாத காரியங்களில் நாம் கட்டுப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் நாம் நமது நாட்டினுடைய அழகான சட்ட திட்டங்களை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமது ஆட்சியாளர்கள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய வரையறைகள், மார்க்கத்துக்கு முரண் இல்லாத சட்டங்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆதார் அட்டைகளை எடுப்பது, சாலை விதிகளை மதித்து நடப்பது, இன்னும் என்னென்ன டாக்குமெண்ட் நாம் எடுக்க வேண்டுமோ அதை சரியான முறையில் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். அரசினுடைய டாக்குமெண்ட் எடுப்பதில், அரசினுடைய பதிவு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் பின்பற்றுவதில் பின்னடைவாக இருக்கிறார்கள். நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல நாம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் எப்படி ஈமானில் நாம் மேலோங்க கடமைப்பட்டிருக்கின்றோமோ அதே போல பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மேல்நிலையை அடைய வேண்டும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அரசு துறைகளில், வேலைகளில், அதிகார துறைகளில் உண்டான பதவிகளுக்கு நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் இங்கு நிற்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் இந்த நாட்டிற்கு பயனாளர்களாக வர வேண்டும். மிக முக்கியமானது. மனிதனை இரண்டு வகையாக பிரிக்கலாம். பயனுள்ளவர், பயனற்றவர். பயனுள்ளவர் தனக்கும் பயனாளராக இருப்பார், தன்னுடைய குடும்பத்தாருக்கும் பயனுள்ளவராக இருப்பார், தன்னுடைய நாட்டிற்கும் பயனுள்ளவராக இருப்பார். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் இந்த நாட்டிற்கு பயனாளர்களாக இருக்க வேண்டும். அதில் மிக முக்கியமாக நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் அல்லாஹுடைய பிஇذنில்லாஹ், அல்லாஹுடைய அருளால் நீங்கள் சிறந்த ஹாஃபிதுகளாக வர வேண்டும். முதல்ல நான் குர்ஆனை, அல்லாஹுடைய வேதத்தை மனனம் செய்த, அர்த்தம் விளங்கி மனனம் செய்த ஹாஃபிதாக நான் வருவேன் என்ற உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த கட்டமாக ஆலிம், நான் சிறந்த ஒரு ஆலிமாக நான் வருவேன். மார்க்க சட்ட திட்டங்களை அறிந்த அறிஞனாக நான் வருவேன். அதே போல வதாஇயன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய சிறந்த அழைப்பாளராக என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்ற உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது மிக முக்கியமானது. இந்த நாட்டிற்கும் நமக்கும் பயனாளராக இருக்கக்கூடிய நிலையாக இது இருக்கின்றது. அனைத்து இறை தூதர்களும் தாஇயன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக இருந்தார்கள். இதை நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்ததாக நீங்கள் சிறந்த ஒரு தபீப், மருத்துவராக இருக்க வேண்டும். அல்லது சிறந்த ஒரு சிறந்த ஒரு காதியாக, நீதிபதியாக நீங்கள் ஆக வேண்டும். அல்லது சிறந்த ஒரு முதர்ரிஸ், சிறந்த ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு உஸ்தாத் அல்லது ஒரு ப்ரொஃபசர் அல்லது ஒரு காலேஜினுடைய ஹெச்ஓடியாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான உயர்ந்த சிந்தனைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நீங்கள் வர வேண்டும். ஒரு ஆலிம், ஹாஃபிஸ், ஆலிம் ஒரு சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கின்றார், நீதத்தை நிலைநாட்டுகிறார், லஞ்சத்தை ஒழிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்ற குர்ஆனுடைய வழியை பின்பற்றி குர்ஆனையும் ஹதீஸையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு ஆட்சியாளராக, சாலிஹான ஒரு நல்ல ஒரு ஹுக்குமாவை நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொறுப்பாளராக நீங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக கூனு அப்னா அல் ஆஹிரா, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு கூற்றை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். கூனு அப்னா அல் ஆஹிரா, மறுமை நாளினுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு சாலிஹீன்களாக, முஹ்லிஸீன்களாக, முத்தகீன்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாஃபிஅன் லிஹாதிஹில் உம்மஹ், இந்த உம்மத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் எல்லா விதத்திலும் பயனுள்ள மக்களாக நீங்கள் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரா.